பொண்டாட்டி புருஷன் காலடியில தான் கிடக்கணும் அப்படின்னு கேடுகெட்ட தங்கராஜ் எண்ணத்துக்கு நம்ம மதி தரமான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. அழகிய அழகில் அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. மதி உண்மையாகவே நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. இங்கே சுரேஷை கதிகலங்க விட்டுட்டாங்க. இங்கே தங்கராஜுக்கு விஷயத்த சுரேஷ் சொன்னதுமே தங்கராஜ் இங்கே ராகவன் ராஜலட்சுமியை கூப்பிட்டுட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. சுரேஷ் ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. மதி அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் தங்கராஜ் இருந்துக்கிட்டு மதியோட வீட்டுக்குமே கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. உங்கள் பொண்ணு என்ன வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணமே இல்லை. இப்போது என்ன வேலை பார்த்து வச்சுருக்கிறா, சீக்கிரமே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லவுமே அவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே நம்ம ராஜலட்சுமி ரொம்பவே கதறி அழுகிறாங்க. சுரேஷ் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. இந்த திமிரு பிடிச்ச மதி எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாலே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சும்மா விசாரணைக்காக தான் இன்ஸ்பெக்டர் உங்களை வர சொல்லியிருக்கிறாங்க. நடந்ததை மட்டும் சொல்லுங்கள், அவன் மேலே தானே தப்பு, நீங்கள் எதுக்காக பயந்துட்டுருக்குறீங்க, அவள் ரொம்பவே திமிரில் தான் ஆடிட்டுருக்கிறா, விடுங்க, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக இருங்க. மதிக்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா அப்பா பேசுகிறாங்க. ஏமதி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லும்போது, எதுமா தேவையில்லாத பிரச்சனை, இவங்க என்னன்னாலுமே பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணுமா, என்னாலலாம் உங்களை மாதிரி இருக்க முடியாது, நான் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் வந்து மதிக்கிட்ட ரொம்பவே மிரட்டி பேசுகிறாங்க. என்னம்மா மதி, என்னதான் நினச்சிட்டு இருக்கிற, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு இதெல்லாம் பண்ணுற வேலையா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற, மற்றவங்க பேச்சை கேட்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவில் தான் வந்து பண்ணுறியா, உனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கேள்வியெல்லாம் வந்து தங்கராஜ் மதிக்கிட்ட கேட்குறாங்க. மதிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. யோ, வாயை மூடிட்டு அமைதியாயியா, நீ தான் அவரை முழுக்க முழுக்க கெடுத்து வச்சிருக்கிற, பொம்பளைங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை, அந்தளவுக்கு வந்து அவர் இருக்க காரணமே நீ தாயா, நீ எல்லாம் பேசவே கூடாது, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே சுரேஷுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருக்கனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் மதிக்கிட்ட ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. மதி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ராஜலட்சுமி ராகவன்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அப்படியே மொத்த பழியையுமே தூக்கி நம்ம மதி மேலே வந்து போட்டுறாங்க. அப்போது மதி இருந்துக்கிட்டு, சார் இவங்க என்னை எந்தளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அதே மாதிரி நான் பண்ண விஷயத்துக்கு இவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குதான்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே ராஜலட்சுமி ராகவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ராஜலட்சுமிக்கு வந்து தாம்பல தான் தப்பு இருக்குது, கொஞ்சம் நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக பேச ஆரம்பிச்சுறாங்க. சார் சார் எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை, குடும்பம்னு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரதானே செய்யும், நாங்களே இந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கிறோம், இப்போதானே புதுசாக இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குது, போக போக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க சார். சரிங்க சார், நாங்கள் எங்கள் வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு கிளம்புறோம் அப்படின்ட்டு ராஜலட்சுமி சொல்லவும் இங்கே மதி இருந்துக்கிட்டு, சார் இவங்க சொல்கிற பேச்செல்லாம் நம்பவே நம்பாதீங்க, இவங்க உங்கள் முன்னாடி நல்லாவே நடிக்கிறாங்க, இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே கிடையவே கிடையாது, அந்தளவுக்கு இவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க, இவங்க வீட்டில் உள்ள மருமகளை இவங்க ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, வேலைக்காரியை விட கீழே, அந்த மாதிரி தான் மருமகளை வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்கே ராஜலட்சுமி ராகவனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லை, இந்த பொண்ணு தப்பாக நினச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்குது, ஏதோ கோவத்தில் நாங்களுமே இந்த பொண்ணை திட்டிட்டோம் தான், தப்பு தான், நாங்கள் வேணால் இந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி போயிட்டு மதி கையை பிடிச்சி, மதி ஏதோ தெரியாமல் இப்படிலாம் நடந்துருச்சு, மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே மதி அப்படி சிரிக்கிறாங்க பார்த்து. இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அதான் அம்மா மன்னிப்பு கேட்குறாங்களே, அப்புறம் எதுக்காக ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற, சார்கிட்ட வந்து சொல்லு, கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடுறேன், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு சுரேஷை பிடிச்சி திட்டுறாங்க. சுரேஷ் என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, அப்புறம் உன்னை நம்பி வீட்டுக்கு எப்படி அனுப்பிச்சி விட முடியும், அங்கே போயிட்டு அந்த பொண்ணை என்னன்னாலும் பண்ண
கனவு போலயே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்ட்டு பம்மி போய் பேசுகிறாரு. இங்கே சுரேஷு அப்புறம் மொத்த குடும்பத்தையுமே பார்த்து மதிக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எந்த அளவுக்கு பயப்படுறாங்க. ஆனால் வீட்டில் அப்படியே பெரிய இவங்க மாதிரி மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நினச்சிக்கிறாங்க. அழகுமதியோட அம்மா அப்பாவுக்கோ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மதி ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியலையே, இந்த தங்கராஜ் ரொம்பவே மோசமானவன் அப்படின்ட்டு அவங்களுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் அழகுமதி கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அழகுமதி, இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? இப்போது 2 பேரையுமே வச்சு விசாரிச்சாச்சு. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. இப்போ உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார், யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவோ, இங்கே சுரேஷுக்கு பயங்கர கோவம் தான் வருது. அதை விட தங்கராஜுக்கு இந்த மது எப்படியெல்லாம் பண்ணுறா, நம்ம எல்லாரையுமே வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே கோவத்தோட தான் நின்றுட்டுருக்குறாங்க. லேடி கான்ஸ்டபிள் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுரேஷை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்படி தான் இருக்கணும், பரவாயில்ல, இந்த பொண்ணு ரொம்பவே தைரியமானவங்க தான். புருஷன் மேலேயே தப்பு, அதுவும் புருஷனே போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இந்த அளவுக்கு இவங்க பண்ணுறாங்கன்னா வேற லெவல் தான் அப்படின்ட்டு வந்து பேசும்போது அதை கேட்ட தங்கராஜ் சுரேஷுக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது. இங்கே தங்கராஜ் ஒரு ஸ்டேஜில் பொறுமையை இழந்துடுறாரு. இங்கே மதி இருந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா என்னை அந்தளவுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. இதோ இருக்கிறாரே என்னோட ஹஸ்பண்டு சுரேஷு, அவர்லாம் என்னை கொலை மிரட்டல் விட்டுருக்கிறாரு. நான் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கிறேன். இவங்க பண்ண கொடுமையை தாங்க முடியாமல் நான் செத்துருந்தேன்னா என்ன பண்ணியிருந்துருக்க முடியும்? என் குடும்பம் தானே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்துருப்பாங்க. இப்போது நானுமே கொஞ்சம் இறங்கி வந்துட்டேன். இவங்க பண்ண விஷயத்த என்னால் மறக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அதனால் இவங்க எல்லாருமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் என் மனசுமே கொஞ்சம் இறங்கி வரும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இங்கே சுரேஷ்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு போயிடுறாரு. இங்கே மதிக்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாரு தங்கராஜ். அதுக்கு மேலே தங்கராஜையுமே சேர்த்து தான் நம்ம மதி வந்து காலில் விழ சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தங்கராஜ் இருந்துக்கிட்டு, நீ என்ன பெரிய இவளா, என்ன நினச்சிட்ருக்கிற, நாங்கள் எல்லாரும் உன் காலில் விழுகணுமா? அது நடக்கவே நடக்காது. ஃபஸ்ட்டு புருஷனுக்கு அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கோ. புருஷன் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு தான் நீ வந்து இருக்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடக்கூடாது. இந்தளவுக்கு மொத்த குடும்பத்தையுமே நீ வந்து பண்ணிகிட்ருக்கிறீல, நீ எப்படி மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும் அப்படின்ட்டு கோவத்தில் ரொம்பவே வார்த்தையை விட்டுறாரு. இங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு செம்ம கோவப்பட்டு இங்கே தங்கராஜை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க. யோ, என்னையா நினச்சிட்ருக்குற? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை உன் வீடு நினச்சி அந்த பொண்ணை இந்தளவுக்கு நீ வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறியா? நாங்களாம் இருக்கிறோம், இருந்துமே நீ வந்து மறந்து எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கிறியா? அந்த லத்தியை தாங்கயா அப்படின்ட்டு போட்டு தங்கராஜ் வெளுத்து வாங்குறாரு இன்ஸ்பெக்டரு. இங்கே தங்கராஜ் ரொம்பவே கத்துறாரு, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் விட்டுருங்க அப்படின்ட்டு. மதி, உன் காலில் நான் விழுகிறேன் மதி, சொல்லு மதி, எனக்கு வலிக்குது, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷுக்கு அப்படியே தலையே சுற்ற ஆரம்பிச்சிருது, இந்த மதி இப்படியெல்லாம் பண்ணுறாளே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ராகவன் ராஜலட்சுமியே மதி காலில் விழுந்து கதறாங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடக்காதுமா, தயவு செஞ்சு மாப்பிள்ளையை விட்டுற சொல்லிடு, அவர் வலி தாங்க மாட்டார், பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம மதிக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் மனசுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதி இருந்துக்கிட்டு, சார் போதுங்க சார், இதுக்கப்புறம் இவங்க தேவையில்லாமல் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, விடுங்க சார், அவங்க எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்களே போதும் அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு எல்லாரையுமே வார்ன் பண்ணி விடுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியுமே இந்த பொண்ணு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஜெயிலில் தான் உட்காந்து கழி தின்னணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சுரேஷு, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை எதுனாலும் நீ திட்டுன, அடித்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்ததுன்னா அப்புறம் வேலையவே காலி பண்ணுறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போவோம் பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நீ வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுரேஷுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் இருக்குது. வேறு வழியே இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மதியை வந்து சரி வா மதி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. உண்மையாகவே மதி பண்ணது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.